Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 3.7ல உள்ள first questionல உள்ள second subdivision பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 3.7ல உள்ள first problemல இருக்கக்கூடிய third subdivision பார்க்கலாம். வாங்க. 121a plus b power 8 into x plus y the whole power 8 into b minus c the whole power 8 divided by 81 into b minus c power 4 into a minus b power 12 into b minus c power 4. இந்த டேர்மோட ஸ்கொயர் ரூட் வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த டேர்மோட வேல்யூ. இதோட வேல்யூ தானே ஆக்சுவலாக கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த டேர்ம் தானே நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டிய டேர்ம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பெரிய டேர்ம் வந்தாலே நான் என்ன பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் சப்டிஷன்லையும் சரி செகண்ட் சப்டிஷன்லையும் சரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் சப்டிஷனில் மல்டிப்ளை டிவைடராக இருந்துச்சு, கேன்சல் பண்ணோம். செகண்ட் சப்டிஷனில் ப்ளஸ் மைனஸாக இருந்துச்சு, ஃபார்முலா யூஸ் பண்ணி பிரிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்து சால்வ் பண்ணோம். இங்கே எனக்கு வந்து மல்டிப்ளைலே இருக்குது, டிவைடர்லேயும் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து இது எவ்வளோ தூரம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். டேரெக்டாகவும் பண்ணலாம், டேரெக்டாக பண்ணாலும் லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து சிம்பிளிஃபை ஆகி சின்ன ஆன்சர் தான் வரப்போகுது இல்லையா. அப்போ நம்ம வந்து ஆல்ரெடி உள்ள சிம்பிளிஃபை பண்ணிட்டு ரூட் எடுக்கிறது நம்மளுக்கு ஈஸி தானே. சரியா பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்கே எனக்கு a plus b the whole power 8 இருக்கு, கீழே எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. இங்கே x plus y இருக்கு, கீழே எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. இங்கே b minus c the whole power 8 இருக்கு, இங்கே b minus c the whole power 4 இருக்கு. அப்போ b minus c the whole power 4ம் b minus c ல 8ல எனக்கு 4 மட்டும் போய் பேலன்ஸ் எனக்கு 4 இருக்கும். சரியா, இப்போ திரும்பி இந்த சைடு பார்த்தோம்னா எகைன் எனக்கு b minus c the whole power 4 இருக்குல்ல, அதே மாதிரி b minus c the whole power 4ம் இங்கே பேலன்ஸ் இருந்துச்சுல b minus c the whole power 4, இதுவும் எனக்கு கேன்சல் ஆயிடும். சரியா, இப்போ வேற எதுவும் கேன்சல் ஆகிற மாதிரி எதுவும் இருக்கா? வேற எதுவும் இல்லை. அப்போ நம்ம டேரக்டா நம்ம வந்து ரூட் எடுக்க வேண்டியதான். இப்போ 121க்கு ரூட் எடுத்தா என்னது, 11 into 11 தான் நம்மளுக்கு 121. அதாவது 11 ஸ்கொயரோட வேல்யூ தான் நம்மளுக்கு 121. அப்போ 121க்கு ரூட் எடுத்தோம்னா நமக்கு 11 தான் கிடைக்கும். சரியா, அப்போ 121க்கு ரூட் எடுத்தோம்னா 11, இங்கே டிவைடட் பை இருக்கனால டிவைடட் பை போட்டுக்கலாம். 81க்கு ரூட் எடுத்தோம்னா 9 into 9 தான் நம்மளுக்கு 81. அதாவது 9 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 81. அப்போ 81க்கு ரூட் எடுத்தோம்னா 9ன்னு வந்துடும். அப்போ 81க்கு ரூட் எடுத்தனால நமக்கு 9ன்னு வந்துருச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு, a plus b the whole power 8ன்னு இருக்கு. இதுக்கு தான் நம்ம ரூட் எடுக்க போறோம். ரூட்டோட வேல்யூ என்ன, ரூட்னா எனக்கு பவர்ல 1/2 இருக்கதா அர்த்தம். அப்ப இதுக்கு நான் ரூட் எடுத்தேன்னா எனக்கு பவர்ல 1/2 இருக்கதா அர்த்தம். சரியா, அப்ப நெக்ஸ்ட் இதுக்கு என்னது, இதுக்கும் நான் ரூட் எடுக்கணும். அப்ப x plus y the whole power 8க்கும் ரூட் எடுத்தா எனக்கு பவர்ல 1/2 இருக்கதா அர்த்தம். டிவைடட் பை a minus b the whole power 12க்கு நான் ரூட் எடுக்கணும். அப்படின்னா a minus b the whole power 12ஓட பவரும் எனக்கு 1/2ல இருக்கதா அர்த்தம். சரியா, இதுவும் எனக்கு பவர், இதுவும் எனக்கு பவர்னா நான் பவரையும் ரெண்டையும் நான் என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப எப்படி வரும், 11 by 9 into a plus b the whole power 8 into 1/2 8/2 x plus y the whole power 8 into 1/2 8/2 a minus b the whole power 12 into 1/2 12/2. அப்ப 2 1s are 2 4s are 2 1s are 2 4s are 2 1s are 2 6s are. அப்ப ஆன்சர் எப்படி வரும், 11 by 9 into a plus b the whole power 4 into x plus y the whole power 4 divided by a minus b the whole power 6. இப்போ a plus b x plus y இது எல்லாமே எனக்கு ஒரு வேரியபிள். வேரியபிளுக்கு நம்ம ரூட் எடுத்தாலே என்ன பண்ண சொல்லியிருக்கேன், மாடுலஸ் போட சொல்லியிருக்கேன். ஏன் மாடுலஸ் போடுறோம்னா வேரியபிளோட வேல்யூ நமக்கு தெரியாது. அந்த வேல்யூ வந்து மைனஸாகவும் இருக்கலாம் பிளஸ்ஸாகவும் இருக்கலாம். நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்துட்டு பிளஸ்ஸா இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த மாடுலஸ் போடுறோம். இது வேரியபிளுக்கு மட்டும் போட்டா போதும், நம்பருக்கு தேவையில்லை. சரியா, அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்றைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.7ல் உள்ள ஃபர்ஸ்ட் கொஷனில் உள்ள தேர்ட் சப்டிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.